நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குட் பேட் அக்லி அதிகாலை காட்சி ரத்து. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வருகிற 10ஆம் தேதி அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள முதல் காட்சி 9 மணிக்கு தான் என்றாலும் அண்டை மாநிலங்களும் 4 மணிக்கே படங்களை வெளியிடலாம். ஆனால் தமிழகத்துக்கு முன்பே அங்கு திரையிடப்படுவதால் விமர்சனங்கள் வெளியாகி படத்துக்கு சிக்கலாகக்கூடாது என்பதால் அங்கேயும் 9 மணிக்கே திரையிட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வித் குட் பேட் அக்லி டீம் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம ஸ்டேட்டில் 9 மணிக்கு தான் படம் பார்த்தீங்கன்னா திரையிடப்படணும் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரூல்ஸாகவே பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் பக்கத்து மாநிலங்களில் முக்கியமாக சொல்ல போனால் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற நம்முடைய அண்டை மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே 4 மணிக்கே படங்கள் திரையிடப்படுறதுனால மிகப்பெரிய ஒரு பிற்பகுத்தன்மை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அங்கே 4 மணிக்கெலாம் படம் திரையிடப்படுறதுனால இந்த பார்டர் ஏரியாவில், அதாவது அந்தந்த மாநிலங்களுடைய எல்லை பகுதிகளுக்கு உட்பட்ட தமிழ்நாடு மாநிலங்களை ஒட்டி என்ன அண்டை மாநிலம் இருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, படத்தை பார்த்துட்டு படத்தை பார்க்குறது என்ஜாய் பண்ணுறது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் உடனே தங்களுடைய விமர்சனத்தை பதிவு பண்ணுறாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸாக வச்சு நடத்தக்கூடிய நபர்களும் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, முதல் நாள் நைட்டே போய் அந்த ஸ்டேட்டில் போய் படம் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிவ்யூ பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சில சமயங்களில் நல்ல திரைப்படங்கள் கூட என்னாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை சந்திக்குது. பட் ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்தை நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பெருமளவில் அஜித்தினுடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் இது ஒரு விஷுவல் ட்ரீட். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் நான் தேட்டருக்குள்ளே போகிறேன்பா. பட் எனக்கு இருக்கிற 1000 டென்ஷன் இருக்கலாம். பட் ஒரு 2.5 மணி நேரம் போகிறேன். பட் என் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸு, ஒரு நல்ல ஒரு வைப்பு, நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு ஹீரோயிசம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வில்லனிசம் எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் நான் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் படத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ அந்த 2.5 மணி நேரத்தை மிஸ் பண்ணிடாத அளவுக்கு அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எந்த விதமான வருத்தமும் அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மாதிரி விமர்சனம்ங்கிற பேரில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி படத்துக்கு எந்த நெருக்கடியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்காங்க. ஒருவேளை வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். இந்த விஷயம் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது தொடரும். எப்படி தொடர்ந்துச்சுன்னா ஒரு ஆரோக்கியமான மனநிலை போக்கு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ரிவ்யூங்கிற பேரில் ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விமர்சனத்தை பண்ணிவிட்டு டோட்டல் ஒட்டுமொத்த பேருடைய உழைப்பையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் பட்ஜெட் படங்களில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு அடுத்து தொடர்ச்சியாக எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். பட் இப்போ எல்லா இடத்துலையும் 9 மணிக்கு தான் படம் ரிலீஸு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக தான் பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்துடும். இன்க்ளூடிங் சொல்லப்போனால் தியேட்டர் வாசல்லேருந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் இப்போ ஒரு சட்டமும் போட்டுக்கிறதாகவும்